வணக்கம். நடிகர் விஷால் மற்றும் லைகா புரொடக்ஷன்ஸ் இடையிலான கடன் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. லைகா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய கூடுதல் அவகாசம் கோரிய விஷாலின் மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த விவகாரத்தின் பின்னணியை பார்த்தால் இது 2016 ஆண்டு மருது படத்திற்காக பெறப்பட்ட கடனில் இருந்து தொடங்குகிறது. முதலில் அன்புச்செழியனின் கோபுரம் பிலிம்ஸிடமிருந்து 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை விஷால் பிலிம் ஃபேக்டரி கடனாக பெற்றது. பின்னர் 2019 இந்த கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு அன்புச்செழியனிடமிருந்த நிலுவைத் தொகையை செலுத்தியது. இதனைத் தொடர்ந்து 30% வட்டியுடன் கடனை திருப்பிச் செலுத்துவதாக விஷால் லைகாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் ஒப்பந்தத்தை மீறி லைகா நிறுவனத்தின் அனுமதியின்றி விஷால் படங்களை வெளியிட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து 2021 லைகா நிறுவனம் 30 கோடி ரூபாய் வசூலிக்க கோரி சிவில் வழக்கை தொடர்ந்தது. காலப்போக்கில் வட்டியுடன் சேர்ந்து விஷால் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 57 கோடி ரூபாயாக உயர்ந்தது. 2025 ஜூன் மாதம் தனி நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் லைகாவுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து தொகையை செலுத்த உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை எதிர்த்து விஷால் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு நிபந்தனையுடன் இடைக்கால தடை விதித்தது. அதாவது 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும். தனது வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதால் பணத்தை திரட்ட அவகாசம் வேண்டும் என விஷால் கோரியிருந்தார். இதற்காக 6 வார கால அவகாசம் கோரி அவர் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் ஏற்கனவே போதிய அவகாசம் வழங்கப்பட்டுவிட்டது என கூறி நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்தனர். 8 வாரங்களுக்கு முன்பே உத்தரவிட்டும் இதுவரை டெபாசிட் செய்யாததை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இந்த உத்தரவால் விஷாலுக்கு கடும் நிதி நெருக்கடியும் சட்ட ரீதியான அழுத்தமும் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் 30% வட்டி என்பது சட்டப்பூர்வமானதா என்பதையும் நீதிமன்றம் ஆய்வு செய்து வருகிறது. தற்போது மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் பழைய தீர்ப்பை அமல்படுத்த லைகா நிறுவனம் நடவடிக்கை எடுக்கலாம். கடனை தீர்க்கும் வரை விஷாலின் படங்களின் உரிமைகள் லைகா வசமே இருக்கும் என்ற நிலையும் தொடர்கிறது. இந்த தீர்ப்பு தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிதி மேலாண்மை குறித்த விவாதங்களையும் கிளப்பியுள்ளது. இனி 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷால் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. விஷால் மற்றும் லைகா இடையிலான இந்த சட்டப் போராட்டம் இன்னும் நீண்ட காலம் நீடிக்கும் என்றே தெரிகிறது. நிதி விவகாரங்களில் நீதிமன்ற உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்துகிறது. அதிகப்படியான வட்டி வசூலிப்பது குறித்து நீதிமன்றம் எடுத்துள்ள தாமாக முன்வந்த ஆய்வு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தங்கள் முதலீட்டை பாதுகாக்க சட்டப்படி அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்பதில் லைகா உறுதியாக உள்ளது. தனது கணக்குகள் முடக்கப்பட்டுள்ள சூழலில் தமக்கு கூடுதல் கால அவகாசம் தேவை என்பதே விஷால் தரப்பின் முக்கிய வாதமாக இருந்தது. சுருக்கமாகச் சொன்னால் விஷாலின் அவகாசம் கோரும் கோரிக்கையை நீதிமன்றம் முற்றிலுமாக நிராகரித்துவிட்டது. இது விஷாலின் எதிர்கால திரைப்பட தயாரிப்புகள் மற்றும் வெளியீடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே பெரிய கடன் சுமையில் இருக்கும் விஷாலுக்கு இது மேலும் ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்காமல் உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என்பதில் நீதிபதிகள் தெளிவாக உள்ளனர். திரைத்துறையிலே நிலவுந்த நிதி நெருக்கடிகளை இந்த வழக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. திரைப்பட ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது சட்ட நுணுக்கங்களை கவனிக்க வேண்டியதன் அவசியத்தை இது உணர்த்துகிறது. இந்த டிசாஸ்டர் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நாம் தொடர்ந்து கவனிப்போம். லைகா நிறுவனம் எப்போது இந்த உத்தரவை அமல்படுத்தும் மனுவை தாக்கல் செய்யும் என்பதே இப்போது எதிர்பார்ப்பு. விஷால் தரப்பிலிருந்து இந்த மனு தள்ளுபடி குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் வரவில்லை. நிதி ஆதாரங்களை முறையாக கையாள்வதும் கடன் ஒப்பந்தங்களை பேணுவதும் ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இது ஒரு பாடம். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மிகவும் கண்டிப்பான ஒரு நிலைப்பாட்டையே எடுத்துள்ளது. கிட்டத்தட்ட 57 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை என்பது விஷாலுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறப்போகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.